இந்த வாட்டி மழையே யாருக்குமே சரியில்லைங்க. மதுரையை சுற்றி நிறைய பேர் நெல் நாற்று போட்டுட்டு நெல் நடவே இல்லை. தண்ணிக்கு எங்கே போகிறது சொல்லிட்டு கம்மா யாருக்குமே நிறைய இல்லை. எப்பயுமே சோளம் போடுறது கொஞ்சம் சேஃப். ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு தர தேவையில்லை. இந்த சோள நாற்றுக்குள்ளே நடந்து போகிறதே ஒரு எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர் தான். போட்டு 3 மாதத்தில் 4 வருஷத்துக்கு மேலே ஏறி போயிடும். சோளப்பயிருக்கு 2 தண்ணி விட்டால் போதும், அழகாக அது மலையிலேயே வந்துடும். அதுக்கு தர வேண்டிய ஃபர்டிலைசர் ஒரு தடவை போட்டுட்டு பூச்சி எதுவும் இன்ஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாவே போதும். நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி தான் பார்க்குறோம். நல்லா தான் ரேட்டு மார்க்கெட்லலாம் விற்கிறாங்க. ஆனால் நம்ம அறுவடை முடித்து நம்மக்கிட்ட வியாபாரிகள் வந்து வாங்கும்போது அடிமட்ட விலைக்கு தான் வாங்குகிறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பயிராக இருந்தாலுமே ஹார்வெஸ்ட் பண்ண உடனே விற்கிறதோட நம்ம அறுவடை பண்ணிவிட்டு ஸ்டாக் வச்சுக்கிட்டு விலை எப்போ ஏறுதோ அப்போ கொடுத்தா நல்ல லாபம்தான். இதுக்கும் மேலே உங்களுக்கு நல்ல நெட்வொர்க் இருக்குது, டைம் இருக்குது அப்படின்னா இதுலேருந்தே நிறையா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதை மொத்தமாக வாங்குகிற பல்க் குவான்டிட்டி எல்லாருமே பார்த்தா ஹார்லிக்ஸு, அனிமல் ஃபீடு தயாரிக்கிற கம்பெனிஸ் இவங்கெல்லாம் நிறையா வாங்குகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது மாதிரி நீ நிறையா பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.